அதெல்லாம் போட போற? அது Dress மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது நீத்துவோடதா இருக்கும். சொல்றான் பாருங்க. இவனை விடக்கூடாது சார். யாராவது கேட்டாதான் சரி வருவாங்க. கரெக்ட் கேட்போம். இருந்த ரெசார்ட்ல ஒன்னா வாஷிங்க்கு ட்ரெஸ் கொடுத்திருந்தோம். அதுல ஏதோ மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் எடுத்துக்க முடியுமா? சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்லை சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். எனக்கு ஒரு டென்ஷனும் இல்ல. ஏன் அப்படி ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? ஏன் அப்படி டென்ஷன் ஆகுற நீனு? ஏய் டென்ஷன் ஆவலடா. அவ்வளவுதான் அடிக்ஷன் ஆயிடுச்சு. நார்மலா கேக்குறாளா இல்ல டவுட் வந்து கேக்குறாளா ஒண்ணுமே புரியலையே. பெயின் அடிச்சா தெரியணும் தம்பி. தெரியாத மாதிரி பெயின் அடிச்சோம்னா எதுக்கு அப்புறம் பெயின் அடிக்கணும்? உங்களுக்கு ஏதாவது புரியுதாயா? நான் தான் கிறிஷோட அம்மா கல்யாணி. கல்யாணியா? என்னது கல்யாணியா? பயந்தோரி பல இருக்காங்க. பயந்தா உங்களுக்கு பக்கோடா டேய் போடா. கிறிஷ் கிட்ட நீ உண்மையா இருக்கிற வரைக்கும் நானும் உன்கிட்ட உண்மையா இருப்பேன். நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. நீ கிறிஸ்டோட அம்மா தானே? அப்ப எதுக்கு என்ன வந்து கட்டி பிடிச்ச? வளர ஆரம்பிச்சுட்டே. நாய் காட்டி கொடுக்காட்டாலும் என் வாய் காட்டி கொடுத்துட்டு போகுது. தேங்க்ஸ் சொல்லத்தான். தேங்க்ஸை தள்ளி நின்று சொன்னாலே போதும். சரிங்க சார். மெண்டல்ட்ட வந்து வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கை சீரழிது இப்படி. வேற என்ன? கிறிஷ உன்னை டேடின்னு சொல்லி கூப்பிட சொல்ல போறேன். இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. கதையா இருக்கு. எவனோ வாங்கின கடனுக்கு நான் லோன் கட்டுற மாதிரில இருக்கு. ஆட்டோ கவுந்து செத்து போயிரும் பாத்துக்க. இப்ப நான் சாம்ப விடுறேன் பாக்குறியா நீ? அம்மா ஆதி பராசக்தி இருப்பா நான் போறப்பா. உன் அம்மா உயிர் உனக்கு வேணான்னா போய் உண்மைய சொல்லு. விட்டு என்னைய வெட்டுறதே குறியா இருக்க நீ. இல்ல மாப்ள, அது மறந்து இது பக்கமா இருக்கு. ஏன் அவனை வெட்ட வேண்டியதானே? மறுபடியும் தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. நான் எப்ப உள்ள வந்தேன்? வருஷம் இவங்க கிட்ட சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி நடிக்கிறதுக்கு எனக்கு அவார்டு கொடுக்கலாம். இவங்களும் சர்ப்ரைஸ் பண்றதை நிறுத்த மாட்டேங்கிறாங்க.